குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அட்சய திருதியை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை. இன்றைய அட்சய திருதியை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் உப்பு, மஞ்சள் தூள், சர்க்கரை, புளி, பருப்பு வகைகள் இதெல்லாமே நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாமே குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். தங்கம்தான் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது, அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. இருந்தாலும் அடிப்படை தேவையான அனைத்து பொருட்களையும் இன்று வாங்கலாம். முக்கியமாக நீங்கள் இன்று உப்பு வாங்குவது மிகவும் சிறப்பு. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:54 இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கும் சித்திரை நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த 2 நட்சத்திரம் பிறந்த நேயர்கள் இன்றைய மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 10/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய லாபங்கள் நிறைந்த வரவுகள் நிறைந்த ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதியதாக வேலை தேட நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலைகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிலே ஒரு முயற்சிகள் செய்திருந்தீங்கன்னா, ஒரு திட்டங்கள் தீட்டியிருந்தீங்கன்னா அதெல்லாமே செயல் வடிவம் ஆக்குவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக திருமண வரன் அமையெல்லாம் கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பயனற்ற தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசாமல் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்யாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போகணும். எதிர்பார்த்த இந்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும்.
அதே போல் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வரவுகள் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும். வெளிநாடு வேலை செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு அதற்குண்டான பலன் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு செய்கின்ற நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் தந்தையின் வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கும். பெற்றோருடைய விருப்பங்களை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்களில் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். பொது வேலை செய்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மனது தெளிவில்லாமல் இருந்ததுன்னா ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. வெளிநாடு வெளியூர்லேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே போல் வெளியூர் செல்வ முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்று அதிகம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அனைவரிடமே அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த வேலையும் செய்கிறதா இருந்தாலும் பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 1க்கு 100 முறை யோசித்து முடிவு எடுப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி அளிக்காத இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. பொறுமை வேண்டும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பு. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்களுடைய ஆலோசனை, நண்பர்களுடைய தொடர்பு, நண்பர்களுடைய ஆதரவு இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே போல் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு அதிகப்படியான சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருந்தாக்கா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக உங்களுக்கு முடியும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸில் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்.
அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் குழப்பங்கள் இருந்து இந்த குழப்பம்லாம் போய் ஒரு தெளிவு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய பாராட்டமே கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனைகள் அகலும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு செய்யும். வெளிநாடு வெளியூர் பயணம் வெற்றிகளை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நல்லபடியாக முடியும். நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் செயல் வடிவமாகும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் போடுவீர்கள், புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைபெற்றிருந்தால் அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள், செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வெளிநாடு வெளியூர் கனவுகள் உங்களுக்கு பலிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய திறமைக்கும் முயற்சிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தடைப்பட்ட வருமானம், ஒரு மனதில் ஒரு தேடல் உங்களுக்கு பிறக்கும். அது ஆன்மீக தேடலாக இருக்கலாம். ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வெற்றிகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு சுகம் நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மற்றும் சோழி பிரசன்னம், ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.